காதலின் தீபம் உண்டு அப்படிங்கிற ஒரு பாடலை கேட்கும்போது நமக்கு எப்படியெல்லாம் ஃபீல் கொடுத்துச்சோ, ஸோ அந்த மாதிரி இந்த புத்தகத்தோட தலைப்பு வச்சிருந்தாலும் இந்த புத்தகத்தில் ஒரு சில கவிதைகள் எனக்கு உண்மையில அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. சமீபத்தில் ரிவ்யூக்காக வந்த புத்தகம் தான் காதலின் தீபம் உண்டு அப்படிங்கிற புத்தகம். கவிதையின் காதலன் அப்படிங்கிற புனைப்பெயர் கொண்ட சாய் சுந்தர் அப்படிங்கிறவர் தான் ஆசிரியர். கவிஞர் வந்து பேக்கில் ஃபோட்டோவோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, முழுக்க முழுக்க கவிதை புத்தகம் தான். கவிதைகள் எல்லாமே ஒரு பெரிய கவிதையாக இருந்தாலும் சமூகத்தை அப்பப்போ கொஞ்சம் டச் பண்ணிட்டு போகுது. சமூகத்தை பற்றி பெருசாக டச் பண்ணாலும் காதலை பற்றியும் சரி, சமூகத்து மேலே கொண்ட காதல், சில பிற உயிர்களுக்கு மேலே கொண்ட காதலை அப்பப்போ டச் பண்ணிட்டு போகுது சில கவிதைகள். உண்மையில ஒரு நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம். எனக்கு கவிதை புத்தகத்தில் இப்பெல்லாம் நல்லா குறைஞ்சி போச்சு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை 52வது கவிதை. கவிதைகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்பரோட போட்டிருக்காங்க. எல்லா கவிதையுமே கிட்டத்தட்ட 100 கவிதைகள் இருக்கு செய்யும். அதில் 52வது கவிதை காற்று அப்படிங்கிற தலைப்புடைய கவிதை. நன்றாக உறகி கொண்டிருந்தேன், காதோரம் மெட்டு போட்டு கொண்டிருந்தது மின் விசிறி காற்று அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான கவிதை. இந்த கவிதை இந்த புத்தகத்தில் நான் ஹானஸாக கொடுக்கக்கூடிய ரிவ்யூ என்னன்னா, இந்த புத்தகத்தில் இருக்க கவிதைகள் ரொம்ப பெருசா இருக்கனால, அதாவது கவிதை புத்தகத்துக்கான வந்து ஒரு அடையாளங்களா இருக்குமா, சின்ன கவிதைகள், கொஞ்சம் கேப்பு, சின்ன சின்ன படங்கள், அதெல்லாம் இல்லாதனால கொஞ்சம் நெருக்கமா கவிதைகள் 100 கவிதைகள் எப்படியா திணிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி புத்தகம் எழுதுற மாதிரி தோணுது. மற்றபடி கவிதைகள் எல்லாமே வந்து காதலின் தீபம் உண்டு அப்படிங்கிற மெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கவிதை புத்தகங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, மறக்காம படிச்சு கேட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.